வெல்கம் பேக் அரசே. உங்க வெற்றிக்காக கையை பயன்படுத்தினது ரொம்ப அருமையா இருந்தது. புத்திசாலித்தனமான பிளான். இதுவரை எல்லா டோக்கன்ஸுமே நம்ம சன்பர்ஸ் கைவசத்துல தான் இருக்கு. நீங்க சாதிச்சிட்டீங்க என் அரசே. இப்ப சன்பர்ஸ் டிஸ்லாண்டியோட நிஜமான லீடரா மாறிடுச்சு. இல்ல, அப்படி சொல்லிட முடியாது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த செஞ்சாகணும். நம்ம அடுத்த கேம்பெயின்கான ஏற்பாடுகளை இப்பவே செஞ்சாகணும். கேம்பெயினா? நீங்க ஹைட்ரோவியா சொல்றீங்க? ஆனா என் அரசே, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. ஹைட்ரோவோட வாட்டர் சோர்ஸ் நம்ம சன்பர்ஸ்டுக்கு ரொம்பவே அவசியம். இப்ப நம்ம மொத்த வாட்டர் சப்ளை அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்கன்றதால அவங்கள தொடறதுக்கு நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். என் அரசே, இப்ப நம்ம கிட்ட 8 டோக்கன்ஸ் இருக்கு. அதை வச்சு டெஸ்லாண்டியாவோட டெராஃபார்மிக்க நம்ம நல்லா மேம்படுத்தலாம். நம்ம எல்லாருக்கும் அதுவே போதாதா அரசே? ஹைட்ரோல இருக்கிற வாட்டர் ரிசோர்ஸஸ முழுசா பயன்படுத்திக்கிற வரைக்கும் நம்மளால டெஸ்லாண்டியாவை டெவலப் பண்ண முடியாது. சன்பர்ஸ்டோட ராஜ குடும்பம் அவங்க பிளானட்ல இருந்து துரத்தப்பட்டிருக்காங்க. அதனால என்னோட அப்பாவுக்கும் மூதாதையர்களுக்கும் இருந்த ஒரே ஆசை என்னன்னா, இப்ப நாம இருக்கிற இந்த பூமியை செழிப்பாவும் அற்புதமாவும் மாத்துறதுதான். அது மட்டும் இல்லாம நம்ம சன்பர்ஸ்டோட பெரிய ஆசையும் அதுதானே. உத்தரவு. அப்படின்னா டெஸ்லாண்டியாவோட எல்லா டோக்கன்ஸும் இப்ப சன்பர்ஸ்ட் கைவசத்துல தான் இருக்கணும். அதுக்கிடையில வேற எதுவும் இருக்க கூடாது. இன்னொரு விஷயம் என் அரசே. என்ன சொல்லுங்க? கடைசியா நீங்க பேட்டில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க அந்த இடத்துக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. ஓ, 2 பேரும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு நீ ரொம்ப அற்புதமா பண்ண. இல்ல, நான் எதிர்பார்த்ததை விட அட்டகாசமா பண்ண. அவங்களை ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி நீங்க அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தீங்க. உண்மையிலேயே அவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லுங்க. அவங்க 2 பேருமா? அவங்க தான் என்னுடைய நம்பிக்கைக்குரிய அட்வைசர்ஸ். ஒரு வகையில என்னுடைய உறவினர்கள்னு சொல்லலாம். அவங்கள பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு புரிஞ்சுதா? உறவினர்களா? அவங்க நம்ம அரசரோட அட்வைசர்ஸா? சோ மேரியஸ், இத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ஒழுங்கா சொல்லு. சத்தியமா இல்ல. நானே அவங்க 2 பேரையும் ஃபர்ஸ்ட் டைமா அந்த இடத்துல தான் பார்த்தேன். அப்படியா? அப்ப யாருக்குமே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த 2 பேரையும் அரசர் எப்ப சந்திச்சாரு? மேரியஸ், எனக்காக நீ ஒரு ரிசர்ச் பண்ணி சொல்லு. எப்படியாவது அவங்க 2 பேரும் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. நம்ம அரசரை நினைச்சா கவலையா இருக்கு. ஆமா, கிங் ஆகஸ்ட். நிக்கோ, இப்ப நீ எப்படி இருக்க? இன்னமும் உனக்கு வலிக்குதா? இல்ல, எனக்கு பரவாயில்ல. தேங்க்ஸ் சாரா. அண்ட் உனக்கும் தான் ஆல். ஆகஸ்ட் பண்ணதை என்னால நம்பவே முடியல. அவன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி அவன் நடந்துக்கிறான். அப்பனா அந்த கைய அந்த ஆகஸ்ட் அவன் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் இங்க இருக்கிற டோக்கன்ஸ் எல்லாத்தையும் அடையறதுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கான். அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அரசனாக முடியும்? இப்போ காய் எப்படி இருக்கான்னு தெரியலையே. உனக்கு தான் அவனை பத்தி தெரியும்ல. அவன் ரொம்ப டஃப்பான காய். அவன் சீக்கிரமே குணமாயிடுவான், கவலைப்படாத. ஆனா நான் எதை பத்தி யோசிக்கிறேன்னா, பேட்டில் முடிஞ்ச அப்புறம் 2 பேர் வந்தாங்களே, அவங்கள பத்தி தான். இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஆகஸ்டுக்கு அட்வைஸ் கொடுத்த மாதிரி அவன் சொன்னான். யா, அந்த 2 பேரும் யாருன்னு யாருக்கு தெரியும்? ஆகஸ்டுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. ஆனா அது என்னவா இருக்கும்னு தான் எனக்கு தெரியல. உடனடியே அந்த ஹைட்ரோவுடைய டோக்கன் எடுக்க போறதா அந்த ஆகஸ்ட் அங்க சொல்லி இருந்தான்ல. நம்ம அடுத்த மூவ் என்னவா இருந்தாலும் சரி, அதை பார்த்து கொஞ்சம் பொறுமையா எடுத்து வைக்கணும். பொறுமையா எடுத்து வைக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த சூழ்நிலையில நாம பொறுமையா இருக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட நேரமும் இல்ல. நீங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? இதுக்காக தான் லைட்னிங் கூட சேர்றது ஒத்து வராதுன்னு நான் அப்பவே சொன்னேன். இந்த மாதிரி நடந்ததுக்கு நீ எப்படி பொறுப்பெடுத்துக்க போற? சொல்லு ஹமோரா. இதுக்கான பின்விளைவுகளை ஏத்துக்க நீ தயாரா இருப்பன்னு நினைக்கிறேன். ஹமோரா, இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஹியர், சிட், ஜான், இப்பவே உங்ககிட்ட இருக்கிற பே ரைடர்ஸ் நாங்க பறிக்க போறோம். நான் உத்தரவிட்டதும் யோசிக்காம நாம சன்பர்ஸ்ட போய் தாக்க போறோம். ஆனா அதுக்கு எங்களோட பிளான் என்னன்னா, எங்களோட தெர்மல் எனர்ஜி பிளான்ட்ட வெடிக்க வச்சு சன்பர்ஸ்டோட எல்லைகள் என் கண்ணுல தெரியற வரைக்கும் அதை மிதக்க விட போறேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க? உடனே ஆரம்பிங்கன்னு சொன்னல. ஜெனரல் வார்கஸ், கொஞ்சமாவது பொறுமையா இருக்கீங்களா? இப்ப நம்ம கிட்ட இருந்த டோக்கன்ஸையும் இழந்துட்டோம். அதோட நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா நம்ம நாடுதான் பாதிக்கப்படும். இந்த மாதிரி பண்றது கண்ணை மூடிட்டு புதைகுழியில விழுகிறதுக்கு சமம். நீங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் சரிதான். சரி, இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்கிறது 3 பே பேட்லர்ஸ் தான். அவங்களோட பே ரைடர்ஸ பறிச்சுட்டு எதிரிகளோட வாரியரோட எப்படி மோதுறது? அது மட்டும் இல்லாம வாரியர்ஸ பயன்படுத்தாம நம்ம டோக்கன்ஸ் பெற முடியாதுன்ற விஷயத்தை நீங்க மறந்து போயிட்டீங்களா? நீங்க எல்லாரும் அவங்கள மாதிரியே மாறி போயிட்டீங்க. நீங்களும் என்னை எதிர்க்க பாக்குறீங்களா? என்னோட திட்டங்கள் ஒத்து வராத நீங்க நினைக்கிறீங்கல்ல? அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க.
நம்மளோட எதிரியை தோக்கடிக்கிறதுக்காக நம்மளையும் இழக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். உங்க ஆன்மா நெருப்பால உருவானதுன்னு சொல்லுவீங்களே, அது எங்க போச்சு? எல்லாரும் எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? எங்களால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. நம்ம நாட்டுக்காகவும் நாட்டுல இருக்க மக்களுக்காகவும் எங்களை தியாகம் பண்றதுக்காக நாங்க எப்பவும் தயாரா தான் இருப்போம். ஆனா நீங்க தப்பா போட்ட ஒரு பிளானால நம்ம நாட்டோட தைரியமான வீரர்களையும் நம்ம நாட்டையும் இழக்கிறதுக்காக நாங்க எப்பவும் ஒத்துக்கவே மாட்டோம். நீ இப்போ என்ன சொன்ன? நம்ம ஃப்ளேம் ஒண்ணு அந்த சன்பர்ஸ்ட் மாதிரி சர்வாதிகாரம் கொண்ட நாடு கிடையாது. இந்த கவுன்சில் கிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன். ஜெனரல் வார்கஸ உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துக்கிறீங்களோ தயவு செஞ்சு எழுந்து நில்லுங்க. எல்லாரும் என்ன அவமதிக்கிறீங்கல்ல? அவர் சொன்ன விஷயத்தை எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க. இனிமேல் ஜெனரல் வார்கஸோட முடிவுகள் ஏற்கப்படாது. உங்களை என்ன பண்றதுன்னு நாங்கெல்லாம் யோசிச்சு பொறுமையா அப்புறமா என்ன பண்றதுன்னு சொல்றோம். இப்ப விஷயத்துக்கு வாங்க. ஹமூரா, நான் இப்படி திடீர்னு சொல்றேன்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு புது ஆர்டர்ஸ் இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரியும், அதாவது நம்ம கிங் ஆகஸ்ட் ஹைட்ரோ கிட்ட இருக்க டோக்கன் எடுக்கிறதுக்காக சீக்கிரமே போயிடுவாரு. அதனால உங்க பேஸோட ஹைட்ரோக்கு நீங்க போய் சன்பர்ஸ்டோட இன்வேஷனை நீங்க தடுங்க. காயப்பட்டவங்க எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அங்கிருந்து நேரா ஹைட்ரோக்கு போயிருங்க. ஹைட்ரோகா? ஆனா இது ரெமானுக்கு தெரிஞ்சா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. எனக்கு புரியுது. நீங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் நான் ஒத்துக்கிறேன். அப்படின்னா ரெமான், சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும் போது எங்களுக்கு வேற எந்த வழியும் தெரியல. அதனால உங்க எல்லாரையும் நான் ஹைட்ரோக்கு வரவேற்கிறேன். உங்க எல்லார்கிட்டையும் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். எங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறியா? நம்ம ஹைட்ரோக்கு போறது இந்த அளவுக்கு ஈஸியா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரெமான் நம்ம கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னானே, அது என்னவா இருக்கும் தான் யோசனையா இருக்கு. நானும் அதை பத்தி தான் யோசிக்கிறேன். சரி, அங்கதானே போயிட்டு இருக்கோம், போய் தெரிஞ்சுப்போம். நம்ம கூடிய சீக்கிரமே ஹைட்ரோட எல்லைக்குள்ள போயிடுவோம். அதுக்குள்ளேயே வந்துட்டாங்களா? வெல்கம் டு ஹைட்ரோ. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்களோட சாங்சுவரிக்கு உங்களை கூட்டிட்டு போறோம். வாங்க என் கூட, என் பின்னாடியே வாங்க. நம்ம வந்துட்டோம். இதுதான் ஹைட்ரோட சாங்சுவரி. இது வந்து அற்புதமா இருக்கு. இங்க நிறைய தண்ணி இருக்கு. நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இந்த மாதிரி இருக்கும்னு கற்பனை பண்ணதில்ல. அந்த காலத்துல இந்த டெஸ்லாண்டியா இப்ப நீங்க பாக்குறத விட அதிகமான தண்ணீரோடையும் தாவரங்களோடையும் இருந்துச்சு. அந்த காலத்திலயா? ஆமா, ஆரம்ப காலத்துல இந்த கிரகத்துல இயற்கை எல்லை இல்லாத அளவுக்கு அற்புதமாகவும் நல்ல செழிப்பான கிராமமா இருந்தது. அவ வந்ததுக்கு அப்புறம் மாறிடுச்சு. என்ன என்ன நடக்குது இங்க? இதுக்கு முன்னாடி டெஸ்லாண்டியா பாக்குறதுக்கு எப்படியா இருந்துச்சு? இப்படிதான் இருந்துச்சு. இந்த கதையை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னேன். அந்த மாதிரி அழகா இருந்த இந்த கிரகம் இப்போ இந்த மாதிரி வேஸ்ட்லாண்டா இருக்கிற ரீசன் உங்களுக்கு சொல்ல நினைச்சேன். ஏன்னா இப்ப நடந்துகிட்டு இருக்க பேரழிவுகளுக்கு காரணமான இந்த ஆபத்து தான் முன்ன இருந்த டெஸ்லாண்டியாவை இந்த மாதிரி மாத்தின ஆபத்தும் அதேதான். ஆபத்து? அது என்ன ஆபத்து? அது என்னது? அது நம்ம டிராகோன். டிராகோன் கூட ஃபைட் பண்றது என்னோட கார்பெக்ஸா. டிராகோனும் ஹெர்பேக்ஸும் இந்த மாதிரியான 2 வாரியர்ஸ் உங்களுக்கு தெரியும்ல. அத இந்த டெஸ்லாண்டியால அப்ப வாழ்ந்த மக்கள் தான் உருவாக்கின சைபோர்க் கிரியேச்சர்ஸ். அந்த காலத்துல எல்லாம் டெஸ்லாண்டியால இருக்கிற மக்கள் எல்லாம் நல்லபடியா வாழ்ந்தாங்க. அந்த காலத்துல மக்கள் உருவாக்குற அந்த சைபோ கிரியேச்சர்ஸை மோத வச்சு அது ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்டா நினைச்சு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. அந்த காலத்துல வாரியர் பேட்டில்ஸ் வெறும் என்டர்டெயின்மெண்டா இருந்துச்சா? இந்த வாரியர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தோட ஒரு சிம்பிள் தான். அத எல்லா குழந்தைங்களும் ஒரு ஆர்வத்தோட பார்த்தாங்க. 3, 2, 1 நெத்தியடி சுழியடி. Go! Come on, Spark Dragoon! Come on! அவனை தோக்கடிச்சிரு சேபர்லேண்ட்.
அந்த காலத்துல பசங்க எல்லாரும் அவங்க பே ரைடர்ஸ வச்சு விளையாடும் போது அவங்களுக்கு பிடிச்ச வாரியர்ஸ் பேரை வச்சுதான் கூப்பிடுவாங்க. அவங்க பார்த்த பே பேட்டில்ஸ் மாதிரியே அதே மாதிரி அவங்க நடிச்சு விளையாடி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க அதை வச்சிருந்தாங்களா? அப்படின்னா அது எல்லாமே குழந்தைகள் விளையாடுற கேமா? ஆனா ரெமான், இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சொல்லு? கடைசியில அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒரு மன நிம்மதிக்கு வந்தாங்க. வாரியர் பேட்டில்ஸ் நடத்தி நடத்தி ரொம்ப ஸ்ட்ராங்காவும் கடுமையா மாறுறதுக்கு அவங்க ரொம்ப பழக்கப்பட்டு போயிட்டாங்க. அப்படி நடந்ததால அந்த பேட்டிலோடைய ஸ்பான்சர்ஸ் பேட்டில் பண்றதுக்காக சயின்டிஸ்ட வச்சு ஸ்ட்ராங்கான வாரியர்ஸ் உருவாக்குனாங்க. நல்ல கடுமையான வாரியர்ஸ். இந்த புது வாரியர்ஸ் உருவாக்க இந்த டெஸ்லாண்டியால பிளானட்டரி எனர்ஜியை உருவாக்குனாங்க. அந்த எனர்ஜியோட பேரு தான் டெஸ்லா ஜூல்ஸ். என்னது இது? பிளானட்டரி எனர்ஜியா? அதுதான் ஒரு பெரிய சோதனைக்கான ஆரம்பமே. சப்ஸ்பேஸ் கேட்டை உருவாக்குனதுனாலதான் அந்த டெஸ்லா ஜூல்ஸ் எங்களால ஹார்வெஸ்ட் பண்ணி அது உண்மையா எங்களால பயன்படுத்த முடிஞ்சது. ஆனா அங்க இருந்த சயின்டிஸ்ட் நினைச்சு பார்க்காத அளவுக்கு இதோட சக்தி அளவுக்கு அதிகமா இருந்தது. அப்போதான் இன்ஃபெர்னோ ஃபயர் ட்ரேக்கா? அதான் அயன் மினட்டாரஸும். சயின்டிஸ்டால இதுக்கு முன்னாடி இருந்த வாரியர்ஸை விட சக்தி வாய்ந்த வாரியர்ஸை உருவாக்க முடிஞ்சது. ஆனா அப்பதான் சப்ஸ்பேஸ் கேட்ட ரெகுலேட் பண்ண சிஸ்டம்லயும் டி ஜெனரேட்டர்லயும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அப்படியேதான் டெஸ்லா ஜூல்ஸோட அப்சார்ப்ஷனும் ஏற்பட்டுருச்சு. டி ஜெனரேட்டரோட கண்ட்ரோல சயின்டிஸ்ட் இழந்ததுனாலதான் அதுங்க டெஸ்லா ஜூல்ஸ அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அதுதான் பிளானட்டோட லைஃப் சோர்ஸ்க்கு முடிவா இருந்தது. அதிக அளவான எனர்ஜி வாரியர்ஸ்க்கு வந்து சேர்ந்ததும் அதுங்களை தடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதுங்க கண்ட்ரோலும் இழந்துடுச்சு. அதனால அது எல்லாத்தையும் அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. டி ஜெனரேட்டர்ல ஏற்பட்ட பிரச்சனையால இந்த பிளானட் பேலன்ஸ் இல்லாம போயிடுச்சு. அதனால இந்த டெஸ்லாண்டியா இயற்கை சட்டத்தினால அழிஞ்சே போயிடுச்சு. அப்பதான் இந்த டெஸ்லாண்டியாவோட சரிவே ஆரம்பிச்சது. ரொம்ப மோசம். அப்ப இந்த டெஸ்லாண்டியாவோட பேரழிவு ஆரம்பிச்சதே வாரியர்ஸ்னால தானா? சொல்ல போனா இது எல்லாமே அவனுடைய ஒரு பிளான் தான். அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சுதான் இந்த சப்ஸ்பேஸ் கேட் டெக்னாலஜியை சயின்டிஸ்ட் கொடுத்தான். அது மட்டும் இல்லாம டி ஜெனரேட்டரை டெவலப் பண்றதுக்கு சயின்டிஸ்டுக்கு ஹெல்ப் பண்ணான். அவனா பண்ணா? ஆமா, அவனுடைய பேரு டாக்டர் பிரான். அவன் தான் இன்வென்டர் ஆஃப் தி சப்ஸ்பேஸ் கேட். டாக்டர் பிரான், ஆரம்பத்திலிருந்து இதுக்காக தான் நீங்க பண்ணீங்களா? ஆமா, சரியா சொன்ன. உங்களோட குட்டி பிளானட்ல இருக்கிற வாரியர்ஸை வச்சு டெஸ்லா ஜுவல்ஸ் அப்சர்வ் பண்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தேன். சரி, நீங்க யாருன்னு சொல்றீங்களா? விண்வெளி முழுக்க என் மக்கள் சுத்தி இருக்காங்க. நாங்க போற எல்லா கிரகத்தோட லைஃப் ஃபோர்ஸையும் அப்சர்வ் பண்ணிடுவோம். இது எல்லாமே முன்னாடி ஆரம்பிச்சது ரெமான். அதுக்கப்புறம் இப்போ இங்க டெஸ்லாண்டியாக்கும் வந்திருக்கோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டெஸ்லா ஜுவல்ஸ்ங்கிற ஒரு எனர்ஜியை நாங்க கேள்விப்பட்டோம். நாங்க கற்பனையே பண்ணி பார்க்காத அளவுக்கான எனர்ஜி அதுகிட்ட இருந்துச்சு. சோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பிரான் ஒரு வேற்று கிரகவாசி. இந்த கிரகத்துக்கு வந்து இந்த கிரகத்தோடைய எனர்ஜியை எடுத்து இந்த கிரகத்தை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கான். வேற்று கிரகவாசியா? ஆமா. ஆனா கடைசியில அவன் போட்டிருந்த திட்டத்தை எல்லாத்தையும் ஒரு பையன் அதை கெடுத்து விட்டுட்டான். ஓகே, லெட்ஸ் கோ எவ்ரிவன். இன்ஃபெர்னோ ஃபயர் ட்ரேக்கையும் அயன் மினட்டாரஸையும் எதிர்க்கிறதுக்கு தேவையான சக்தியோடையும் ஸ்பார்க் டிராகனும் சேபர் லயனும் அண்ட் டார்ச் ஃபயர் பிளேஸும் தனக்குள்ள டி ஜெனரேட்டரை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாங்க. அதுங்களை கண்ட்ரோல் பண்றதுக்காக அந்த பையன் தான் தன்னோட மைண்டை சிங்க்ரனைஸ் பண்ணான். அப்படிதான் அவங்க எதிரியோட மோதினாங்க. ஆனாலும் அப்பவே இந்த பிளானட்டரி எனர்ஜியோட பேலன்ஸ் பாதிக்கப்பட்டு இருந்தது. ஆனா அந்த பேலன்ஸை சரி செய்யவே முடியல. வாரியரால உறிஞ்சப்பட்ட அந்த டெஸ்லா ஜூல்ஸை திரும்ப பிளானட்ல செலுத்த முடியல. அதனாலதான் அந்த எனர்ஜியை டோக்கன்ஸ் வடிவில மாத்தப்பட்டுருச்சு. டெஸ்லாண்டியால வாழ்ந்த மக்கள் அந்த டோக்கன்ஸையும் அப்புறம் அவங்களோட வாரியர்ஸையும் திரும்ப இந்த மாதிரி ஒரு பேரழிவு திரும்ப வரக்கூடாதுன்னு அவங்கள சப்ஸ்பேஸ்குள்ள அடைச்சு வச்சுட்டாங்க. அவங்க ஒரு விஷயத்துல முடிவெடுத்தாங்க, திரும்ப இந்த வாரியர்ஸ் தேவைப்பட்டா அந்த வாரியர்ஸை திரும்ப வெளியே கூப்பிடுறதுக்கு யாருக்கு நல்ல மனசு இருக்கோ அவங்களால மட்டும்தான் கூப்பிட முடியும். அதனால இந்த பே ரைடர்ஸை எதிர்காலத்தோட திருவுகோளை தான் அவங்க பார்த்தாங்க. அப்ப இதுதான் வாரியர்ஸ் எங்களை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணமா? அதுக்கப்புறம் பல வருடங்கள் கடந்து போனதுக்கு அப்புறம் சில புது மக்கள் இந்த கிரகத்துக்கு வந்து சேர ஆரம்பிச்சாங்க.
அவங்க தான் இந்த சாங்சுவரியில அதிக எனர்ஜி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பே ரைடர்ஸை கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து தான் அவங்க வாரியர் பேட்டில்ஸ்லயும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இப்போ நீங்க எங்களை பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க? அப்ப இதுக்கு அர்த்தம் ரெமோன் உங்களுடைய மக்கள் தான். இந்த டெஸ்லாண்டியால வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள்ல முக்காவாசி பேரு வெளிய விண்வெளியில வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது கிரகம் கிடைக்குமான்னு தேட போயிட்டாங்க. ஆனாலும் சில பேர் இந்த கிரகத்தை பழையபடி மாத்த முடியும்னு இங்கேயே இருந்துட்டாங்க. அப்படின்னா அந்த மக்கள் தான் ஹைட்ரோ மக்களா மாறிட்டாங்களா? ஆனா எங்க மக்கள் இந்த கிரகத்துக்கு வந்து காலனைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு இன்டெலிஜென்ட் லைஃப் ஸ்டைலும் இந்த பிளானட்ல தென்படலையே. நீங்க இங்க வந்து செட்டில் ஆன அதே நேரத்துல தான் நாங்களும் வந்து நாங்க நடிச்சுக்கிட்டு இருந்தோம். நாங்க இதுக்கு முன்னாடி இந்த பிளானட்ல இருக்கிறத நாங்க மறைக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணோம். எனக்கு இது கேட்டதுக்கு அப்புறம் தான் நல்லாவே புரியுது. அதாவது ஹைட்ரோ கிட்ட மட்டும் எப்படி இந்த அளவுக்கு வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குன்னு. டோக்கன்ஸ்க்காக உங்க மக்கள் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறத பார்த்து எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா உங்க பிரச்சனையில நாங்க ஈடுபடக்கூடாதுன்னு நாங்க ஒதுங்கி இருந்து வேடிக்கை பார்த்தோம். ஆனா நீங்க பண்றது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறது நாங்க மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. அவனும் திரும்ப இப்ப இந்த பிளானட்டுக்கு வந்திருக்கான். யாரு வந்திருக்காங்க? நீங்க இப்ப பிரானியா சொல்றீங்க? ஆமா, அவனே தான். ஆகஸ்டாலையும் காயாலையும் 2 வாரியர்ஸை கொண்டு வர முடியல. அதாவது ஹெஞ்சு கார்கல் அண்ட் டயோ சைக்ளாஸ். அத டெஸ்லாண்டியால வாழ்ந்த மக்கள் உருவாக்கவே இல்ல. மத்த வாரியர்ஸ் கிட்ட இருந்து டோக்கன்ஸ் எடுக்கிற சக்தியை கூட அவனே தான் அதுங்களுக்கு கொடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம காய் அப்புறம் ஆகஸ்ட வச்சு டோக்கன்ஸ் பறிக்கிறதுக்காக தான் அவன் திரும்ப இங்க வந்திருக்கான். அப்ப அவங்க 2 பேரும் ஏலியன்ஸா? அவன் என்னதான் அவனோட உருவத்தை மாத்தி இந்த இடத்துக்கு வந்தாலும் அவனை நான் எப்படியும் கண்டுபிடிக்க முடியும். அந்த வெறி பிடிச்ச கண்களை நான் மறக்கவே மாட்டேன். அவனை கண்டுபிடிப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்னமோ நீ இதுக்கு முன்னாடி அவனை பார்த்த மாதிரி இல்ல பேசிக்கிட்டு இருக்க. வாரியர்ஸ் வச்சு ஃபைட் பண்றதுக்காக அப்போ ஒரு பையன் மைண்ட சிங்க்ரனைஸ் பண்ணான்ல. அப்போ வாரியர்ஸ் எந்த அளவுக்கு டெஸ்லா ஜுவல்ஸ் அப்சர்வ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு அந்த பையனும் அப்சர்வ் பண்ணான். அதோட விளைவால அந்த பையனுக்கு தான் உடம்புல இருந்த மாற்றம் அப்படியே படிப்படியா குறைஞ்சிடுச்சு. அதனால உண்மையா சொல்ல போனா கடந்த 1000 வருடங்களா அவனுக்கு 5 வயசான மாதிரி இருக்கு. வாய்ப்பே இல்ல. ரெமோ, தயவு செஞ்சு அந்த பையன் நீங்க தானே மட்டும்? ஆமா, சரியா கணிச்சிருக்க. அந்த பையனே நான் தான். வாரியர்ஸோட மனசோட ஒன்றிணைஞ்சு முதல்ல சண்டை போட்டதே நான் தான். ஹைட்ரோ, இந்த டெஸ்லாண்டியாவில் நமக்கு எதுவும் தெரியாத ஒரே நாடுனா அது மட்டும்தான். அதனால இப்ப அவங்கள என்ன பண்றது? அதுக்கு என்கிட்ட ஒரு அற்புதமான யோசனை இருக்கு. திரும்பவும் நீங்க இங்க வந்துட்டீங்களா? நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? நில்லுங்க, வராதீங்க. இத நான் பாத்துக்கிறேன் மேரியஸ். நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேனே, இவங்க நான் ரொம்ப நம்புற அட்வைசர்ஸ்னு. எஸ், ஆனாலும் கிங் ஆகஸ்ட் சமீபத்துல நமக்கு 2 வெற்றி கிடைச்சதுல அது எல்லாத்துக்கும் நம்ம இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். என்னோட செகண்ட் வாரியரான டயோ சைக்ளோப்ஸையும் எனக்கு கொடுத்ததும் இவங்க தான். அதோட என் சேபர் லைனுக்கு மத்தவங்க கிட்ட இருந்து டோக்கன்ஸை எடுக்க கத்து கொடுத்ததும் இவங்க தான். அப்படிப்பட்ட அருமையான நண்பர்கள் இவங்க. என்ன, இவங்க 2 பேரா? அப்பனா இவங்க தானே காய்க்கு அந்த சக்தியை கொடுத்து ஹெஞ்சு கார்கையில வர வச்சிருப்பாங்க. சரி சொல்லுங்க, ஏதோ நல்ல ஐடியா வச்சிருக்கேன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு சொல்லுங்க. சொல்றேன். மத்தவங்க எப்போ மனசுடைஞ்சு போறாங்களோ அந்த வாய்ப்பை வச்சு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவான். ஒருத்தருடைய பேராசையும் ஆர்வமும் பிடிவாதம் பெருமை அப்புறம் அவங்களோட கவலைகளை வச்சு அவன் உதவி செய்யற விதமா அவங்க மனசுக்குள்ள போய் அதுக்கப்புறம் அவங்களையும் அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். பிடிவாதமும் பெருமையுமா? எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். அதாவது ஆகஸ்ட் அப்புறம் காய் 2 பேருமே அவங்க நாடு செழிப்பா மாத்தி மக்களை நல்லா வாழ வைக்க நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரிஜினலா வாரியர்ஸ் எல்லாரும் எதுக்கு ப்ரோக்ராம் பண்ணப்பட்டாங்கன்னா கெட்டது பண்ணாம யார்கிட்ட சுத்தமான மனசு இருக்கோ அவங்களால தான் அவங்கள கட்டுப்படுத்த முடியும். அப்ப அவங்களும் நல்லவங்க தான். ஆனா அவங்க இதுவரைக்கும் கடந்து வந்த சில கஷ்டமான சோதனைகள் ஏற்பட்டதுனால தான் அவன் அவங்களோட மனசுக்குள்ள புகுந்து அவங்க மனசை கெடுத்து அவங்க என்ன பண்ண நினைச்சாங்களோ அதுக்கு எதிர்மாறா பண்ண வச்சான். அவனுக்கு மட்டும் அந்த டோக்கன்ஸ் நம்ம கிடைக்க விட்டுறவே கூடாது. அந்த மோசமான பேரழிவு திரும்ப நடக்க கூடாது. அப்படின்னா அதுக்கு முன்னவே நம்ம கை கோர்த்து அது நடக்க விடாம பண்ணி ஆகணும். டெஸ்லாண்டியாக்காக நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம். டெஸ்லாண்டியாக்காக ஒன்னு சேரணுமா? ஆமா, ஏன்னா அந்த டோக்கன் யாருக்குமே சொந்தமாக கூடாது. அது டெஸ்லாண்டியாக்கு மட்டும்தான் சொந்தம். வாங்க நம்ம கிளம்பலாம், எல்லாம் தயாரா இருக்கு. என் அரசே, அதுக்குள்ள நாம கிளம்புறோமா? ஹைட்ரோக்குள்ள போறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. அதனால நம்ம தாமதிக்க வேண்டாம், உடனே கிளம்பலாம். உத்தரவு.